நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 250. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே அருளுடைமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறள், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். வலியார் முன் தன்னை என்றால் தன்னை விட வலியவர் முன் தான் அஞ்சி நிற்கின்ற நிலையை. நினைக்க என்றால் நினைத்து பார்க்க வேண்டும். மெலியார் மேல் செல்லும் இடத்து என்றால் தன்னை விட எளிய மெலிந்தவர்களை துன்புறுத்து செல்லும் போது, அதாவது தன்னை விட எளிய மெலிந்தவர்களை துன்புறுத்த ஒருவர் செல்லுகின்ற போது தன்னை விட வலியார் முன் தான் அஞ்சி நிற்கின்ற நிலையை ஒருவர் நினைத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளின் நூல் அமைப்பு பற்றி நாம் பார்க்கின்ற போது திருக்குறளின் பெரும் பிரிவு பால் எனவும், சிறு பிரிவு இயல் எனவும், அதனினும் சிறிய பிரிவு அதிகாரம் எனவும் வகுக்க பெற்றுள்ளது என்பதையும், திருக்குறளில் உள்ள அறம், பொருள், இன்பம் என்கின்ற 3 பால்களும் முறையே 4, 3, 2 என்ற எண்ணிக்கையில் இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் அறிகிறோம். ஒருவர் தன்னை விட வலிமையில் மெலிந்தவரை, எளியவரை தாழ்த்தி பேசுகின்ற போது அல்லது தாக்க செல்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கு. சா. கிருஷ்ணமூர்த்தி எழுதிய ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இந்த நடப்பு உலகிலே, நடைமுறை வாழ்க்கையிலே பெரும்பாலான மனிதர்களின் மன இயல்புகளை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது தம்மில் எளியோரை கண்டால் அவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதும் துன்புறுத்துவதும், தம்மை விட வலிமை உள்ளவரை கண்டால் அவர்களிடம் அஞ்சி நடப்பதும், அவர்களை வாழ்த்தி துதி பாடுவதும் நாம் காண்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். இவற்றை ஒரு நாயகன் இத்தகைய அறமற்ற அவல நிலையை கண்டு மனம் பொறுக்காமல் இந்த இழி நிலை மாற வேண்டும், எளியோர் மீது அனைவரும் இரக்கம் கொள்ள வேண்டும் என்கின்ற அருமையான அறக்கருத்தினை உலக மக்களுக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்ற அறம் சார்ந்த அந்த உயரிய பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1958ஆம் ஆண்டு வெளிவந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். கவிஞர் கு. சா. கிருஷ்ணமூர்த்தியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு கே.வி. மகாதேவன் இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. எளியோரை தாழ்த்தி
வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா. எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா. எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, தன்னை விட எளிய மெலிந்தவர்களை துன்புறுத்த ஒருவர் செல்கின்ற போது தன்னை விட வலிமையானவர் முன்பு தான் அஞ்சி நிற்கின்ற நிலையை நினைத்து கொள்ள வேண்டும். நினைத்து எளியவர் மீது இரக்கம் கொண்டு செயல்பட வேண்டும் என்கின்ற அருமையான கருத்தினை இந்த திருக்குறளின் பொருளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே முதல் 25 அதிகாரங்களிலே அமைய பெற்றுள்ள 250 திருக்குறள்களுக்கு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விளக்கங்களை கருத்தாக்கங்களை கண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 251. அந்த திருக்குறளின் 26வது அதிகாரமான புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ளது. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.